டிவிஏ யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் டிவியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் டிவியினுடைய உறுப்பினர்களுக்கும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பாரம்பரிய வைத்தியர்களுக்கும் இந்த டிவியினுடைய தலைவர் நத்தம் வைத்தியர் முகமது மீரான் பேசுகிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு 4 வீடியோ போட்டிருக்கோம். இது 5வது வீடியோ. இது இப்ப நம்ம பாரம்பரிய வைத்தியர்களுக்கான அரசு அங்கீகாரத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புடைய நோக்கம் பாரம்பரிய வைத்தியர்கள் அரசு அங்கீகாரம் பெற வேண்டும், சட்ட ரீதியாக இவர்கள் சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டும், அதற்கான சட்ட அமைப்புகள் என்ன, அது எல்லாம் என்ன அப்படி பண்றதுங்கிறத பத்தி இதை இயக்கக்கூடிய நம்ம நத்தம் தமிழ் பாரம்பரிய மருத்துவ குருகுலம். இந்த குருகுலம் அரசு பதிவு பெற்ற ஒரு குருகுலம். இந்த குருகுலத்துடைய நோக்கம் பாரம்பரிய மருத்துவத்தை பாதுகாக்க வேண்டும், பாரம்பரிய மருத்துவத்தை பரப்ப வேண்டும், பாரம்பரிய மருத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். உலகம் முழுவதும் நம் தமிழ் பாரம்பரிய மருத்துவம், உண்மையான மருத்துவம் சென்றடைய வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் பாரம்பரிய வைத்தியர்கள் அவங்களுடைய திறமைகளை மேம்பாட்டு பயிற்சி பெற வேண்டும். இதுதான் இதனுடைய நோக்கம். ஏன்னா நிறைய வைத்தியர்கள் ஒரு குறுகிய கொஞ்சம் விஷயங்களோட இருக்கிறாங்க. அவங்க இன்னும் மேம்பாடு அடையணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த குருகுலமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை பத்தி நம்ம பேசுவோம். இப்ப நம்முடைய இந்த பதிவுக்கான நோக்கம் என்னன்னா, பாரம்பரிய மருத்துவர்கள் அங்கீகாரம் பெறணுங்கிறது. இது சட்ட ரீதியாக இப்ப உள்ள சட்டம், அதாவது நம்ம இந்திய மருத்துவ ஆணைய சட்டம்ங்கிறத 2020 இந்திய அரசு நிறுவிடுச்சு. அதுக்கு முன்னாடி முதலாக 1956 இந்திய மருத்துவ சட்டம் அப்படிங்கிறத இயற்றினாங்க. அதுதான் ரொம்ப காலமா இந்த 2020 இந்த ஆணையம் அமைக்கிற வரைக்கும் அது செயல்பாட்டில் இருந்துச்சு. அதுக்கு இடையில பலவிதமான சட்டங்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் போட்டாங்க. இப்ப பாரம்பரிய மருத்துவர்களுக்காக தமிழ்நாடு அரசு சட்டசபையில தீர்மானம் கொண்டு வந்து 1997 சித்த மருத்துவ மன்றம் அமைச்சு ஒரு 3000 பேருக்கு கிட்ட இஎஸ்எம்பி கொடுத்தாங்க. அப்புறம் அதை RSMP மாத்தினாங்க. அந்த மாதிரி பதிவு கொடுத்தாங்க. அப்புறம் பதிவு கொடுக்கல. அதை கொடுக்காததுக்கான காரணங்களையும் நம்ம பார்ப்போம். இப்ப இந்த 2020 மருத்துவ ஆணைய சட்டம் அவங்க அதுல எல்லா சட்டத்தை பத்தியும் சொல்றாங்க. ஆங்கில மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம், அந்த மாதிரி எல்லா சட்டத்தை பத்தி அதை சொல்றாங்க. இந்த மகப்பேறு மருத்துவம், தொழுநோய் மருத்துவம், அந்த மாதிரி அதுல நிறைய பிரிவுகள் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சிருந்தாலும், நிறைய பிரிவுகள் இருந்தாலும் அவங்க இந்த பாரம்பரிய மருத்துவத்துக்கு அந்த பாரம்பரிய மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆயுஷ் அமைச்சகத்துல மத்திய அரசு கொடுத்துட்டாங்க. ஆயுஷ் அமைச்சகத்துடைய பொறுப்புல கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க ஆயுஷ் அமைச்சகம் தான் இந்த இதை அவங்க டீல் பண்றாங்க. அந்த பாரம்பரிய மருத்துவத்தை அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல மருத்துவ கவுன்சில், மெடிக்கல் கவுன்சில் சித்தாவுக்கு இருக்கு, ஆயுர்வேதத்துக்கு இருக்கு, யுனானி மருத்துவ முறைக்கு இருக்கு, ஹோமியோபதிக்கு இருக்கு, அலோபதிக்கு இருக்கு. இதுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட்டாதாரி மருத்துவர்கள் மட்டுமே இதுல பதிவு செய்ய முடியும்னு சொல்லிடுறாங்க. பட்டாதாரி மருத்துவர்கள், அதாவது கல்லூரியில படிச்சு பட்டங்கள் வாங்கினவங்க, டிப்ளமா கிடையாது, சான்றிதழ் பயிற்சிலாம் கிடையாது, பட்டங்கள், அதாவது பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, அந்த மாதிரி படிச்சவங்க தான் பதிவு பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. இது இல்லாம பாரம்பரிய மருத்துவர்கள் முன்னாடி இந்த B கிளாஸ், C கிளாஸ், M கிளாஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எந்த விதமான பதிவும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. இப்ப நிறைய சங்கங்கள் இது சம்பந்தமா
தமிழ்நாட்டுல போராடிட்டு இருக்கிறாங்க. போராடி நானும் நிறைய சங்கங்கள்ல இருந்து போராட்டங்களை எல்லாம் பார்த்திருக்கேன். நிறைய பேர் நீதிமன்றங்களை ஸ்டே வாங்கியிருக்காங்க. பாரம்பரிய மருத்துவ சார்பா வழக்குகளும் நடத்தியிருக்கிறாங்க. ஆனா அரசு தெளிவா சொல்லிட்டாங்க, பட்டாதாரி மருத்துவர்கள் மட்டுமே பதிவு செய்யப்படுவார்கள். ரைட்டு. பதிவு செய்தவர்கள் மட்டுமே மருத்துவம் பார்க்க இயலும், இதையும் சொல்லிட்டாங்க. பதிவு செஞ்சவங்க மட்டும்தான் பார்க்கணும். பதிவு பண்ணதோடு மட்டும் இல்லாம அவங்க மருத்துவமனை நடத்தினா கிளினிக்கல் பதிவு சட்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுலயும் அவங்க கிளினிக்கல் பதிவு சட்டம் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இப்ப இது எல்லாமே யாருக்கு பொருந்தும்னா பட்டாதாரி மருத்துவர்களுக்கு தான் பொருந்தும், பாரம்பரிய மருத்துவர்களுக்கு பொருந்தாது. ஏன்னா இவங்க யாருமே பட்டாதாரி மருத்துவர்கள் கிடையாது. இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பாரம்பரிய மருத்துவர்கள் இனி போய் பட்டம் படிக்க முடியுமானா முடியாது. இப்போ ஒரு 30 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் இருப்பார். இந்த 30 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் உள்ளவர் இனி போய் ஒரு நீட் எழுதி அவர் கல்லூரிக்கு போய் அவர் இன்னி படிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாத்தியப்படாத விஷயம். இவர் பரம்பரையா வைத்தியம் பார்த்துட்டு வருவார். வைத்தியம் பார்த்து அந்த ஒரு இன்னாருடைய மகன் இன்னாருடைய பேரன்னு சொல்லி அவங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் இவர்கிட்ட சிகிச்சைக்கு ஒரு மருந்து தயார் பண்ணி இவர் கொடுத்துட்டு இருப்பார். இந்த மாதிரி இருக்காங்க. இது அந்த எலும்பு முறிவு பார்க்கறவங்க இருக்காங்க, மஞ்சக்காமலைக்கு மட்டும் மருந்து கொடுக்கறவங்க இருக்காங்க, வாத நோய்க்கு வரும சிகிச்சை பண்றவங்க இருக்காங்க, வாத நோய் வரும சிகிச்சை பண்றவங்க இருக்காங்க. அடுத்து விஷ முறிவுகளுக்கு கிராமங்கள்ல ஆங்காங்கே மருந்து கொடுக்கறவங்களா இருக்காங்க. இவங்களாம் பாரம்பரிய மருத்துவம். சில பேர் பொது மருத்துவமும் பார்ப்பாங்க. அதாவது வாந்தி, வயிற்று காய்ச்சல், தலைவலி அந்த மாதிரி கொடுக்கறவங்களும் இருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும், நம்ம அமைப்புல இவங்களெல்லாம் கொண்டு வரோம். யாரு? அந்த பாரம்பரிய பொது மருத்துவம் பார்க்கறவங்க, எலும்பு முறிவு பார்க்கறவங்க, இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன 5 கேட்டகரி, இந்த 5 கேட்டகரியில உள்ளவங்களை நம்ம கொண்டு வரோம். ஆயுஷ் அமைச்சகம் பாரம்பரிய மருத்துவர்களுக்கு சில விதமான அங்கீகாரத்துக்கான சலுகைகளை வழங்குது. அதை இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல எந்த சங்கங்களும் அதை பயன்படுத்தவும் இல்லை. அந்த வழிமுறையை பாரம்பரிய மருத்துவர்களுக்கு சொல்லவும் இல்லை. ஏன்னா அவங்க வேற வேற வேலையில போய் அவங்க எங்களுக்கு அதை அரசிட்ட பதிவு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர, சட்டப்படி ஆயுஷ் அமைச்சகத்திட்ட போயிருச்சு. ஆயுஷ் அமைச்சகத்தை அணுகணும், அவங்க மூலமா பண்ணணும். அது இல்லாம இந்த அக்குபஞ்சர் மருத்துவர்கள், அக்குப்ரெஷர் மருத்துவர்கள் அவங்களுக்கான வழிமுறைகள் இருக்கு. யோகாக்காரங்களுக்கான வழிமுறைகளும் ஆயுஷ் அமைச்சகம் பாரம்பரிய மருத்துவத்துக்கு WHO இணைந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது குஜராத்ல இது அலுவலகம் இருக்குது. அதுக்கு இந்தியா WHO ஒரு முக்கியமான உறுப்பு நாடாகவும் இருக்குது. அதனால பாரம்பரிய மருத்துவத்தை அழிப்பதற்கான வேலையை ஒருபோதும் அரசு செய்யவில்லை. ஏன்னா நிறைய பேர் தவறான முறையில பேசிட்டு இருக்காங்க. நம்ம அதை அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பா பேசுவோம். இப்ப அடுத்தடுத்த வீடியோக்களை நான் விளக்கங்கள் கொடுக்குறேன். என்னுடைய இந்த உலரை ஒரு 48 நாள் வரும். இது 5வது வீடியோ. இன்னும் தொடர்ந்து 6வது வீடியோ 7வது வீடியோ தான் வரும். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது சம்பந்தமான அனைத்து விதமான சந்தேகங்களும் நீங்கி பாரம்பரிய மருத்துவர்களுக்கு அரசு அனுமதி வழங்குது, அங்கீகாரம் வழங்குது அப்படிங்கிறத பத்தி எந்த சட்டத்துல வழங்குது, எந்த முறையில வழங்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிற முடியுன்றத தெரிவிச்சுக்கிறேன். நீங்க அதனால எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமைக்கிங்க. நான் பேசுகிற ஒவ்வொரு வீடியோ உங்களை சென்றடையும். அதோடு மட்டும் இல்லாம எங்களுடைய டிவிஏ அமைப்புல கூட்டமைப்புல நீங்க ஒரு அங்கத்தினராக உறுப்பினராக ஆயிக்கங்க. இதுல உறுப்பினர் ஆகிறதுக்கு எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை. உறுப்பினர் கட்டணம் கிடையாது, வார சந்தா கிடையாது, மாத சந்தா கிடையாது, ஆண்டு சந்தா கிடையாது, ஆயுள் சந்தா எதுவுமே நீங்க செலுத்த வேண்டியதில்லை. அந்த படிவத்தை உங்க போட்டோவை ஒட்டி நிறைவு பண்ணி எங்க அலுவலகத்துக்கு அனுப்புனீங்கன்னா நாங்க உங்களை உறுப்பினர் ஆக்கிடுவோம். நீங்க எந்த பிரிவுல வரீங்கிறத அதுவே கேட்டிருக்கோம். அதை நீங்க புல்லப் பண்ணி அனுப்பி நீங்க உறுப்பினராகி கொள்ளுங்கள். விரைவில் இறை அருளால் அனைவரும் அங்கீகாரம் பெற்று தமிழகத்தில் பாரம்பரிய மருத்துவர்கள் நிம்மதியாக தொழில் செய்ய முடியுன்றத தெரிவிச்சுக்கிற உண்மையான பாரம்பரிய வைத்தல்கள். இந்த உண்மையான பாரம்பரிய வைத்தல்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதற்கு உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணுங்கிறத சொல்றேன்.
சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.